யாழ் சுன்னாகம் மற்றும் அதன் அண்மித்த பகுதிகளில் நீரில் கழிவு எண்ணெய் கலந்ததாக கூறப்படும் பிரச்சினைக்கு இன்னமும் தீர்வு கிட்டவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தொடர்ந்தும் தாம் சுத்தமற்ற குடிநீரையே அருந்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ் சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நீரில் கழிவுப் பொருட்கள் கலந்துள்ளதாக தெரிவித்து பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் சுன்னாகம் நிலத்தடி நீரின் தன்மை தொடர்பில் ஆய்வு மேற்கொண்ட நிபுணர் குழுவின் அறிக்கை கடந்த வருடம் டிசம்பர் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. மலக்கழிவுகள் இந்த நீரில் இருக்கின்றது. ஏறத்தாழ 100க்கு 100 எடுத்த சாம்பிள்ஸ்ல இருக்கிறது. எவ்வாறாயினும் தொடர்ந்தும் சுன்னாகம் பகுதியில் கழிவு எண்ணெய் கலந்த நீரே காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுன்னாகத்தில் பவர் ஸ்டேஷனை அண்டி வாழுகின்ற சுமார் 1.5 லட்சம் மக்களுடைய குடிதண்ணீர் பிரச்சனை இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை. எந்த விதமான நடவடிக்கையும் உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏதோ காலத்துக்கு காலம் வருகிறார்கள், டெண்டர் கிணத்தில் ஏதோ போத்தில் தண்ணி எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நாங்கள் டெஸ்ட் பண்ணி போட்ட ஐயா உங்களுக்கு நாங்கள் சொல்லுறோம் 2 மாதத்தால் தொடர்பு கொள்ளுங்கோ, 3 மாதத்தால் தொடர்பு கொள்ளுங்கோ. நீங்கள்